ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JTK டிப்ஸ். ஸோ நம்மளுடைய தமிழ் இலக்கணம் வகுப்பில் இன்றைக்கி வந்து டே 2ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டே 1ல் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம், வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டே 2 தான். இதில் 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சரியான இணைப்பு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள், காகிதம் இல்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். இதுக்கான சரியான இணைப்பு சொல் எது? ஸோ இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். காகிதம் இல்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை வந்து விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பியவர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏனெனில். நீங்கள் படிக்கும்போதே ஆன்சர் வந்துடும். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படிங்கிறது வந்துடும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஸோ நாயன்மார்கள் டேஸ் பேர். இதுவும் அப்படி தான், நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் வரும். நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ நாயன்மார்கள் எத்தனை பேர். இதுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 13வது விஷயம் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். பொருத்தமான காலமறிக. அவன் நேற்று திரைப்படம் டேஸ். இதில் ப்ராக்கெட்டில் வந்து கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருத்தமான காலம் என்ன? அவன் நேற்று திரைப்படம் காண்பான் வருமா, காண்பிப்பான் வருமா, காண்கிறான் வருமா, கண்டான் வருமா? சரியான விடை ஆப்ஷன் பி, கண்டான். அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அப்படின்னு தான் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை வந்து குறிக்கும். ஓகேங்களா? ஸோ நேற்று அப்படிங்கிறது நம்ம கடந்த காலம் தான். அப்போ கண்டான். காண்பான் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து நாளை திரைப்படம் காண்பான் அப்படின்னு கூட வரும். காண்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை வந்து குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து கால வகை. ஃபோர்த் விஷயம் பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல்லை வந்து உருவாக்குக. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆள், வயல், நாடு, கடல், விண், வழி. இதை வந்து ஒரு சொல்லை இணைத்து புதிய சொல்லை வந்து உருவாக்கணும். ஸோ இதில் வந்து எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆழ்கடல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஆள், வயல் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி விண், வெளி தான் வரும். ஓகேங்களா? ஸோ விண், வயல் அப்படிங்கிறது வராது. வழிநாடு அப்படிங்கிறதும் வராது. ஓகேங்களா? 5வது விஷயம் பாருங்கள், பொறுத்துக. சொற்களை இணைத்து புதிய சொல் வந்து உருவாக்கணும். பொறுத்துக. இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், விண், மீன். ஓகேங்களா? விண், மீன் வரும். தமிழ், மொழி. நூல்வெளி. ஓகேங்களா? நூல்வெளி. நீதி, நூல். ஸோ இதில் வந்து விண்வெளி அப்படின்னு கூட வரும். ஓகேங்களா? விண்வெளி அப்படின்னு கூட வரும். அதுக்காக விண்வெளி ஆச்சு, அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா இங்கே 4த்தும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டார்டிங்கில். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு டக்குன்னு அதை குறிச்சிடக்கூடாது. ஒன் டைம் எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? 6வது விஷயம் பாருங்கள், குறில் நெடில் விடு, வீடு கொடுத்துருக்காங்க. இந்த குறில் நெடில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குறில் நெடியில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் விடு, வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குறில் நெடியில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரி, பாரி, பரி அப்படி கொடுத்துருக்காங்க. பாரினா வள்ளல், பரிங்கிறது வந்து குதிரையை குறிக்கும். ஓகேங்களா? இதே சிலை, சீலை. இந்த சிலை, சீலை வந்து ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிலை அப்படின்னா இறைவன் திருவுருவம், அந்த சிற்பத்தை தான் சிலைன்னு சொல்லுவோம். சீலை அப்படிங்கிறது துணி. அடுத்து கொள், கோல் அப்படிங்கிறது. கொள்னா வாங்கு. ஓகேங்களா? கொள், வாங்கிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாங்கு. கோல் அப்படின்னா புறங்கூறலை தான் வந்து கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நடு, நாடு. நடுனா ஊன்று, நாடுங்கிறது விரும்பு. விதி, வீதி. விதிங்கிறது சட்டம், வீதிங்கிறது தெரு.
நசினா குறைதல், நாசிங்கிறது மூக்கு. விடு வீடு இப்போ பார்த்தோம்னா விடுனா விட்டு விடுதல், வீடுங்கிறது நம்ம தங்கும் இடம் தான் வீடு. தலை அப்படிங்கிறது இலை, தாளைங்கிறது ஒரு மலர் வகை. கொடுனா தருதல், கோடுனா நேராக வரைகிறோம், கோடு நேராக வரைதல். வலிங்கிறது காற்று, வாளிங்கிறது வந்து பாத்திரம். இதெல்லாம் வந்து குறில் நெடியில் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அப்படின்ட்டு இதை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. இன்னும் குறில் நெடியில் நிறையா இருக்குது. ஸோ அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி குறில் நெடியில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஃபார்மேட்டையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தவறான இணையை வந்து கண்டறிய அப்படின்னு கேட்பாங்க குறில் நெடியில். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், களம் காலம், சுழல் சூழல், புகழ் திகழ், வளம் வாழ்வு. ஸோ இதில் நம்ம குறில் நெடியில் தான் பார்க்கணும், ஓகேங்களா? இதில் நம்ம வந்து தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ புகழ் திகழ் அப்படிங்கிறது தான் வந்து தவறு. இப்போ புகழ்னா அது குறியில் இருக்குது, நமக்கு நெடியில் வந்து பூ அப்படிங்கிறதுல நெடியில் வந்துடும். அப்போ இதுதான் வந்து தவறான இணை. அதே மாதிரி இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னா, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை வந்து கண்டறிய. ஸோ இப்போ பார்த்தது மாதிரி தான் முதல் 3 அப்படிங்கிறது குறில் நெடில் கரெக்டாக இருக்குது, 10 பார்வைங்கிறதும் கரெக்டாக இருக்குது, 8 ஏணிங்கிறதும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து குறில் நெடியில் வந்து வராது. ஸோ அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள், கல் கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருப்பாங்க. கல் விழுந்து காலில் காயமானது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த வேடையும் வந்து மாற்றி போட்டுருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கால் வர மாதிரி, அதுக்கப்புறம் கல் வர மாதிரி, அந்த மாதிரி கூட மாற்றி போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து கல்லுனா ஃபஸ்ட்டு கல் வர்றதை தான் பார்க்கணும், கால்னா அடுத்த கால் வருது. அப்போ இதில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு அப்படியே சப்போஸ் தெரியலை அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன்ஸை வந்து நம்ம முதல்ல எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் கால் இருக்குது, இது வராது, இதுவும் கால் இருக்குது, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ, பி, டியில் தான் ஏதாவது ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்லுங்கிறது மனித உடம்புல ஒரு உறுப்பாக இல்லை, காலுங்கிறது தான் மனித உடம்புல ஒரு உறுப்பு. அப்போ இதுவும் தவறு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா ஒன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். அடுத்தது பாருங்கள், கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை வந்து கண்டறிக. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறாக வந்து இருக்குது. இதே தரையில் கோடு அப்படின்னு தரையில் கோடு போடுறோம் இல்லையா, அதை சொல்லுவாங்க. சஞ்சனாவுக்கு பழம் கோடு அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. பென்சிலை கொண்டு கோடிடு அப்படிங்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படிங்கிறது வராது. ஸோ இதுதான் தவறான இணை. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 கொஷின் பார்த்துக்கோங்க. குறில் நெடியில் வேறுபாடு எந்த இலக்கண நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா தொல்காப்பியம், ஓகேங்களா? தொல்காப்பியத்தில் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குறில் மற்றும் நெடில் வேறுபாட்டின் அடிப்படை வந்து ஒளியின் நீளம் தான். அந்த ஒளியோட நீளத்தை தான் வந்து குறில் நெடிலோட அடிப்படை சொல்லுவோம். ஸோ இந்த 2 கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், விடு வீடு. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். விடு வீடு அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரி. விட்டு விடுதல், விடுனா விட்டு விடுதல், வீடுங்கிறது தங்குமிடம். அடுத்த 7th கொஸ்டின் பாருங்கள், சிலை சீலை. ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். சிலை சீலை சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிலைங்கிறது சிற்பம், சீலைங்கிறது புடவை. தலை தாழை, தலை தாளை. ஸோ ஃபஸ்ட்டு தலை பார்த்திங்கன்னா இலை வகையை குறிக்கும், தாளைங்கிறது ஒரு மலர் வகை, தாளைங்கிறது மலர் வகை. அடுத்த 9வது கொஸ்டின், இது வந்து அயோத்திதாசர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ எதுக்கும் வந்து நம்ம பார்த்துக்குவோம், ஓகேங்களா? அயோத்திதாசர் 1 பைசா தமிழ் என்ற வார இதழை வந்து தொடங்கினார். காரணம், இவர் தனது ஆசிரியர் பெயரை தம்பெயராக வைத்து கொண்டார். காரணம் 2 வந்து 1 பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. காரணம் 3 பார்த்திங்கன்னா ஓராண்டிற்கு பின் இதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். ஸோ அயோத்திதாசர் பண்டிதர் இப்போ நம்ம சிலபஸில் இல்லை, ஸோ ஓல்டு சிலபஸில் இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு கொஷின் நான் கொண்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா கூற்றும், ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து
ஃபைனல் கொஸ்டின் அகர வரிசைப்படுத்துதல். ஸோ அகர வரிசைப்படுத்துதல் நிறைய பேர் வந்து இது ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அதை நல்லா பார்க்காமே போயிடுவாங்க. பட் அந்த கொஸ்டினில் தான் நிறையா பேர் தப்பும் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அகர வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ அகர வரிசைப்படுத்துதலுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ஆன்சர் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்களில் கொடுக்கப்பட்ட சொற்களில் வந்து உங்களுக்கு உயிர் எழுத்தில் தொடங்குனுச்சு அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு வரும், ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். உயிர் எழுத்துனாலே ஆ முதல் அவ் வரை. ஸோ இதில் தொடங்குனுச்சு அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு. எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், அன்னம், ஊன், ஆடு, ஈகின்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் உயிர் எழுத்து வச்சுட்டு ஆ வரும், அதுக்கப்புறம் ஆ அப்படிங்கிறது வரும், அடுத்து ஈ வரும், ஊ வரும். அப்போ உயிரெழுத்தில் தொடங்குறது ஃபஸ்ட்டு. அதுலேயுமே அந்த ஆறு லைன் படி தான் எழுதணும். இது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட சொற்களில் உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதை முதல்ல எழுதணும், ஓகேங்களா. அதாவது உயிர்மெய் எழுத்துனா உங்களுக்கு தெரியும், காஞ்ஞாச்சா இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் உயிர்மெய் எழுத்து. அதுலேயே வந்து அந்த உயிர்மெய் எழுத்துலேயே உங்களுக்கு பல சொற்கள் வந்துச்சுன்னா, ஒரே எழுத்தில் பல சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது காக்கா, கி, குக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், காகம், கடுகு, கீரி, கிளை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துலேயே வந்து ஒரு சொல் வந்து பல சொற்கள் வந்துருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கா தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கா, அதுக்கப்புறம் கி அப்படிங்கிறது, அதுக்கு தான் இந்த கா, கிக்கு இந்த லைன் வரிசையில் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மெய்யெழுத்து வரிசையில் இந்த 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 18 மெய்யெழுத்துக்களும் உயிர் எழுத்தையோ உயிர்மெய் எழுத்தையோ தொடர்ந்து மெய்யெழுத்து வரிசையாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம உயிர் எழுத்து எழுதுவோம், அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து எழுதுவோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் தான், இதை தொடர்ந்து தான் மெய்யெழுத்து வரிசையை வந்து நம்ம எழுதணும். ஸோ இப்போ உங்களுக்கு அகர வரிசைப்படுத்துதல் அதோட ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கொடுக்குறேன். இந்த கொஷின் பாருங்கள், நல்லா பார்த்து, இது வந்து பெரிய கொஷின் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் நான் இப்போ சொன்ன ரூல்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டான ஆன்சரை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கான கொஷினை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கொஷின் பாருங்கள், குச்சு, கிளை, கொம்பு, கவை, கொப்பு. ஸோ இதை வந்து அகர வரிசைப்படுத்தணும். சரியான விடை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அதாவது இந்த காக்கா, கீக்கு வந்து வரிசையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ கவை, கிளை, குச்சு, கொம்பு அப்படிங்கிறது தான் வரும், ஓகேங்களா. இது இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கோ வந்து ஒரே எழுத்தாக தானே இருக்குது, அப்போ இதில் ரெண்டில் எதை வந்து ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உயிரெழுத்து ஃபஸ்ட்டு, அடுத்த உயிர்மெய் எழுத்து, அதுக்கப்புறம் மெய்யெழுத்தை பார்க்கணும். மெய்யெழுத்து வரிசையில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் வந்து போடணும். அப்போ மெய்யெழுத்தில் நமக்கு இப்பு தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் இம்மு வரும். அப்போ கொப்பு அப்படிங்கிறது தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் கொம்பு அப்படிங்கிறது வரும், ஓகேங்களா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா 10 கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ நான் ஒரு கொஷின் சொல்லியிருந்தாலே அகர வரிசைப்படுத்துதல், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வேறு 10 கொஷனோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ டு